ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராணி பேடேஸில் டைரக்டர் ரஞ்சித் விக்ரம் சாரோட தங்கலான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ஊர் ரசிகர்கள் என்ன சொல்கிறான்னு வாங்க கேட்போம். ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் தான் படத்தோட ஹைலைட்டு. விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருக்கு. பார்வதி மீனெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. படம் படம் பார்க்கலாம் கண்டிப்பாக தரல. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அவ்வளோதான் இருந்துச்சு. ஜிவி மியூசிக் தரமாக இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப சூப்பரானு சொல்ல முடியாது, பட் பார்க்கலாம். நல்லா இல்லை, ரொம்ப லேகா இருக்கு. நல்லா இல்லை, கரெக்டாக விட்டுருச்சு ப்ரோ. படம் நல்லா தான் இருக்கு. நான் தங்கத்தை எடுக்கிறது தான் ஆதிசமுகம் நல்லா தான் இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு, தரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்டர்வல் எப்போ இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல எண்டு கார்டு எப்போ இருந்துச்சு. படம் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதாவது இந்த படம் எப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் போது நிலப்பிரபுத்துவ ஜமீன்தாரி முறையில இருந்து எப்படி இருந்தாங்க, அதன் பிறகு அவங்க எப்படி பயன்படுத்தப்பட்டாங்க, இந்த வந்து பண்ணை அடிமைகளா இருந்தவங்க, அந்த கான்செப்டா வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. விக்ரம் சார் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பேக்ரவுண்டு பிளேஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எப்படி நம்ம வந்து நம்ம பழைய காலத்துல மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பொருட்கள் பழைய காலத்து ஆளுங்க நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம பழைய காலத்து பொருளுக்கு நம்ம இப்போதைக்கு அழிக்காம இருந்தாலே போதும். இப்போதைக்கு இந்த விவசாயம், அங்க வந்து அந்த மாட்டு வண்டி, அந்த பழைய காலத்து வண்டியெல்லாம் நம்ம இன்னி வரைக்கும் அப்படியே பாதுகாத்தாலே போதும். பழைய பொருள் விக்ரம் ஆக்டிங்லாம் குஸ்பம்ஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து பார்க்க ப்ரோ, பேக்ல உட்கார்ந்து பார்க்க கூடாது. காது கிளியுது. சூப்பர். விக்ரம் ஆக்டிங் சூப்பர். ஆக்சுவலா எதிர்பார்த்து வந்ததோட நிறைய அரசியல் பேசியிருக்காரு. எப்போதும் பேசுற அரசியல் தான், அதை விட இங்க நிறைய பேசியிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்குமே அதோட இன்டென்ட் வச்சிருக்காரு, அந்த கதைக்கோட இன்டென்ட் வச்சிருக்காரு. ரொம்ப தெளிவா வச்சிருக்காரு. பழைய படத்துலலாம் ரொம்ப டீப்பா போகணும், இதுல அப்படியெல்லாம் போக தேவையில்ல. முக்கியமா அவர் நினைச்ச அந்த புத்தர் சிலையை படம் ஃபுல்லா கொண்டு வந்தது இன்னும் பெட்டர், சூப்பர். கிளைமேக்ஸ் அல்டிமேட். செகண்ட் பார்ட் இருந்தாங்க நல்லா இருக்கும்னு தோணுது. செகண்ட் பார்ட் இல்லை, சூப்பர். அருமார் செம்மையா இருக்கு. அண்ணன் விக்ரமன் இந்த மாதிரி படம் எடுத்ததுல பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கு. செம்ம என்டர்டைன்மெண்ட், வேற லெவல்ல இருக்கு படம். சிஜி வந்து அப்படியே தெரியவே இல்லை, ரியலா இருக்கு. கலரி மாதிரி ஒண்ணு அது பண்றது, அந்த எதும மாட்டை வெட்டுறது, அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா சிஜி மாதிரியே தெரியல, ரியலா இருக்கு. படத்தை அந்த கடைசியில அந்த தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது அது செம்மையா இருந்துச்சு படம். எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பர் ப்ரோ, லெவல் இருக்கு ப்ரோ. மியூசிக் அருமை, செம்மையா இருக்கு, வேற லெவல். அவர் ரஞ்சித் பண்ணது, விக்ரம் பண்ணது வேற அடிப்பு, தரமா பண்ணிருக்காப்ல. தரமா சூப்பருங்க. சியான் விக்ரம் வேற லெவலுங்க. அப்படியே வேற லெவல்ல பேச்சு அப்படியே படம். ரஞ்சித் எல்லாம் சூப்பரா எடுத்திருக்காங்கன்னா, விக்ரம் சார் அதோட நல்லா பயங்கரமா எடுத்திருக்காரு. ஒரு செய்தியாளர் கூட சொன்னாரு, உங்களுக்கு என்னங்க ஃபேன்ஸ் இருக்கு அப்படிலாம் வந்து கேட்டாரு. அவர் வந்து இந்த தியேட்டர்ல வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஆனா தஞ்சாவூர்ல ஒன்றும் அப்படி ஒன்றும் சாமாட்டமா இது பண்ணல. நான் அதை காட்டி வந்து 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். நான் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வந்தேன். நல்லா இதா பண்ணியிருப்பாங்க போயிருப்பான்னு வந்தேன். ஆனா ஒண்ணுமே நடக்கல. இருந்தாலும் அவருக்குள்ள ஃபேன்ஸு எப்போதுமே இருப்பாங்க. அவர் வந்து இதுதான் பெரிய இடத்துல தான் இருக்காரு. அஜித் விஜயோட பெரிய இடத்துல தான் இருக்காரு. இதோட கிளைமேக்ஸ், இதோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை காப்பாற்றுற பொறுப்பு எல்லாருக்குமானது. அதை காலங்காலமாக ஒவ்வொருத்தங்க பேரில் அதை நாடு மொழின்லாம் குறிப்பிடுறாங்களே, அதுதான் கதையோட கருவே. அதுதான், அதாவது இந்த மண்ணை எல்லாருமே காப்பாற்றணும், அதுக்கான பொறுப்பு எல்லாருக்குமானது. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பேரில் ஒவ்வொருத்தவங்க அதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கிறது தான் கதையோட கருவே. நல்ல கிளைமேக்ஸ், சூப்பர் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸுக்காக ஒரு வாட்டி படம் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. தரமா இருக்கு படம். அண்ணனுக்கு வருஷம் தான் எல்லாம் பண்ண வந்திருக்கோம். அடுத்த அப்ப சயின்ஸ் போலாம்னு இருக்கோம். பசங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. டிக்கெட் ஏதோ பசி வாங்கிக்கலாம்னு இருக்கோம். ஆமா சத்திர கூட போறோம். தேட்டர் அப்படியே ரத்த ஆறாக பறக்க போகுது. நாளிது தங்க சொரங்கத்தை சொல்லலாம்னு நினைக்கிறோம். ஆமா பரட்டி விட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டு விடுங்க. அண்ணனுக்கு வருஷம் தான் எல்லாம் வண்டிதான்.